காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிவிகேனுடைய மனுவின் மீது சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று. அது இல்லாமல் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் இந்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாடை சாராத ஐபிஎஸ், அதாவது தமிழ்நாடை சாராதவர்கள்னால் அவர்கள் வந்து இந்த தமிழ் பேசக்கூடிய அல்லது தமிழ் நேட்டிவாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த கமிட்டியில் நியமிச்சுக்கலாம். அந்த சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் அவர்கள் மானிட்டர் செய்யக்கூடிய இந்த கமிட்டியில் வந்து 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருப்பாங்க, தமிழ்நாடை சாராதவர்கள். அவங்க வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்த இந்த கூட்ட நெரிசலில் இறந்த விஷயத்தில் வந்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி விஷயம். மற்ற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் பதிவு போடுவோம். ஏன்னா வந்து இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து ஹைகோர்ட் செந்தில் குமார் அவர்களோட தலைமையில் கொடுத்த அந்த தீர்ப்பானது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெட்டிஷனை போட்ட இடத்துல இதுக்கான சம்மந்தப்பட்ட தீர்ப்பை நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேள்வியை எழுப்பி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.